ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணத்துக்கு தான் போகிறோம். வாங்க அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்கள் இப்போ பார்த்திங்கன்னா 10,000 நமக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரியே ஆயாச்சு. இதுவரையும் 15 சப்ஸ்கிரைபர்கள் அவங்க வீட்டு திருமணத்துக்கு நம்மளை அழைச்சிருக்காங்க. நம்மளும் போயிட்டு வாழ்த்திட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி கூப்பிட்ருக்க சித்திரகலா மேடம் அவங்களோட மகன் சிவகுமார் மேரேஜுக்கு தான் போகிறோம். ஸோ நம்மளை போனோடனே சித்திரகலா மேடம் ரொம்ப ஆசையாக பார்த்திங்கன்னா வரவேற்றாங்க. போன உடனே நமக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் இது மாதிரி ரெடியாக இருந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா பைனாப்பிள், ஒன்று கிரேப். நிறைய ரிசப்ஷனில் இப்போ நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது. இப்போ நிறைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் காஃபி சூடாக குடிக்கிறது தான். சூடாக அந்த காஃபியை குடிச்சிட்டு மாடிக்கு போகணும். கீழே பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் இருக்குது. மாடிக்கு போனால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஹால் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு என்னென்ன விசேஷங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்போயும் மேரேஜஸ் போகிறோன்னும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே கிடைக்கும். இதுக்காக தான் நிறைய திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதை மாதிரி பத்திரிக்கை வைக்கும்போது அவாய்ட் பண்ணாமல் போகணுன்னு சொல்கிறது. ஸோ இன்றைக்கி வந்திருக்க இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா தாம்பரம். ரொம்பவே பரபரப்பாக இருந்தது இந்த ஏரியா. போன உடனே வரவேற்கும் விதமாக பன்னீர் தெளிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் வச்சுருந்தாங்க. யூடியூப் தொடங்கி நான் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய சமையல், சிறுதானியம், கீரை தான் போட்டுட்ருந்தேன். அதுக்கடுத்து நிறைய ட்ராவல் விளாக் போட ஆரம்பித்தேன். நிறைய கோவில்கள் போட ஆரம்பித்தேன். இதை பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் விரும்ப ஆரம்பித்து அந்த கோவிலை பற்றிய வரலாறு சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிச்சி இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்கள் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு வளர்ச்சின்றது கண்டிப்பாக மக்கள் கொடுக்குற ஆதரவால் நடக்கக்கூடியது தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சி பங்கேற்கிற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணம் தனி பதிவு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். எதற்காக இந்த திருமண நிகழ்ச்சிகள்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இதை மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய டிப்ஸ் பார்த்திங்கன்னா இதிலேருந்து நமக்கு கிடைக்கும். எப்படியும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும்பொழுது ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு டிப்ஸ் எடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணம் பங்கேற்கும் போதெல்லாம் அதில் கிடைக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்தது எல்லாரோட நான் ஷேர் பண்ண ஒரு விஷயந்தான். உணவு வகைகள் என்னென்ன மெனு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்யாணத்தில் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்தந்த மெனு வைக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான திருமணங்கள் பார்க்கும்பொழுது அதிலிருந்து பலவிதமான டிப்ஸ் கிடைக்கும். 15 திருமணமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நிறைய டிப்ஸ் கொடுத்து நான் அந்த திருமணங்கள் பதிவிட்டிருப்பேன். ஸோ போனதுக்கு நம்ம ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு சந்திரகலா மேடம் கிட்ட பேசிவிட்டு அடுத்து என்ன முக்கியமான வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்க நாங்கள் கீழே இறங்கியாச்சு. ஸோ பந்தி பார்த்திங்கன்னா பரபரப்பாக போக துவங்கியாச்சு. நல்ல ஒரு அழகாக ஒரு ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா ஆட்கள் பரிமாறுற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ஒரு ரிச்சாக இருந்தது. ஸோ நிறைய வகை வகையான உணவுகளும் வச்சுருந்தாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. தேவையானும் போது வாங்கிக்கிற அளவுக்கு அவங்க பரிமாறுறாங்க. இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இலைகளில் நிறைய விதமான ஐட்டம் பரிமாறும் பொழுது ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் பரிமாறணும். அப்போ தான் என்ன ஆகும், பொருட்கள் பார்த்திங்கன்னா வீணாகாமல் இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டிப்ஸ். நிறைய வைக்கிறோம், நிறைய ஐட்டம் வைக்கிறோம் போது எல்லாம் இலையில மூடும்போது எல்லா உணவுமே பார்த்திங்கன்னா வீணாக போயிடும். பந்தி பரிமாறும்பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது எல்லாரும் அமர்ந்த பிறகு தான் பரிமாற துவங்கணும். சில திருமணங்களை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பரிமாறி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள மக்களை அனுப்புவாங்க. இதை மாதிரி அனுப்பும்பொழுது அந்த உணவும் ஆறி போயிருக்கும். அதை மாதிரியும் சில திருமணங்கள் நான் பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்கேன். ஸோ அது நம்ம எவ்வளோ சுவையாக உணவு இருந்தாலும் சூடாக சாப்பிடும்போது தான் அதோட சுவையை நமக்கு அதிகமாக கொடுக்கும். இப்போ நம்ம உட்கார்ந்த பிறகு தான் இவங்க பரிமாற துவங்குறாங்க. எந்த ஐட்டம் வேணாம் அப்படின்றத நம்ம இப்பயே சொல்லிட்டோம் போது உணவு பார்த்திங்கன்னா வீணாகாமல் இருக்கும். அதுதான் நம்ம பந்தி பரிமாறுறது, அவங்க அமர்ந்த பிறகு பரிமாறணும்னு சொல்கிறது. இங்கே டிஃபன் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. ஒரு நான், மல்லிப்பூ இட்லி, அடுத்தது மசால் தோசை, இடியாப்பம். அடுத்தபடி பார்த்திங்கன்னா இதுவே டிஃபன் போதும், இளநீர் பாயாசம், இதுக்கு ஒரு சைட் டிஷ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிசிபெல்லாபாத், அடுத்தது தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, ரசம் சாதம் இதுவும் அடுத்தது வருது.
ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நச்சுன்னு இருந்தது. அடுத்தது மலாய் குல்ஃபி. ஸோ இதுவும் ஒரு அட்டகாசமான சுவையில் இருந்தது. ஸோ அமர செய்துட்டு நம்ம பரிமாறும்பொழுது உணவுகள் வீணாகிறது தவிர்க்கப்படுது. முதல்ல ஒரு 4 டிஃபன் இருக்குது. ஸோ அது போதுன்றவங்க அதோடு நிறுத்திக்கலாம். அடுத்தபடி நமக்கு உணவு வகைகளில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் வேணும்னும் பொழுது வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. ஸோ நாங்கள் ஒரு குல்ஃபியை சாப்பிட்டுட்டு அடுத்தது நிறைய பழ வகைகள் இதை மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் என்னோடதுன்னு சொல்லும் பொழுது நல்லா வெற்றிலைக்குள்ளே ரோஜா குல்கந்து வச்சு அதில் இன்னும் சில பொருட்கள் வச்சு மடித்து கொடுப்பாங்க. சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும். கும்பகோணம் வெத்தலைன்னு சொல்லுவாங்க, நல்லா பெரிய வெத்தலை, அதுக்குள்ளே குல்கந்து அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய மிட்டாய் வகைகளும் இருந்தது. ஸோ இதுவும் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலை வாங்கி நான் சாப்பிட்டுட்டு சித்திரகலா மேடம் கிட்டே போயிட்டு உணவு வகைகள் சூப்பராக இருந்தது, நீங்கள் பண்ண இந்த ஃபங்க்ஷனும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துட்டு அவங்கள பாராட்டிட்டு அவங்களோட மகன் சிவகுமாருக்கும் மருமகள் ஹரிதா அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி பங்கேற்ற இந்த திருமண நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது. நிறைய உணவு வகைகள் இந்த இடத்துல வீணாக்கப்படலை, அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்தபடியும் அவங்க வேணுமான்னு கேட்டுட்டு திருப்பியும் கொடுத்தாங்க. அதுதான் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக பரிமாறணும் போது அடுத்தபடி வந்துட்டும் கேட்கணும். சில பேருக்கு தேவைன்னும் போது வாங்கிப்பாங்க. எந்த உணவு வகையுமே எந்த இடத்துலையுமே வீணாக்கப்படக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு விவசாயிகளோட வியர்வை ரத்தம் சிந்தப்படுது அப்படின்றத மனசில் வச்சுக்கும் பொழுது எந்த இடத்துலையுமே உணவு வகை வீணாகாது. இன்றைக்கி பார்த்தா இந்த சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.